Srini's World Explorer. ஓகேவா? கட் பண்ணிக்கோ. ஸோ நம்ம பாபின்ல வந்து நூல் சுற்றும் போது லூஸாக சுற்றிட்டா கீழே இருக்க தையல் வந்து லூஸாக வரும். ஸோ அதுக்கு நம்ம இந்த இது இருக்கும், இந்த மார்க்கெட்டில் விற்கிது டெய்லர் ஷாப்பில், இதை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நமக்கு எப்படி வேணுமோ ஸோ இதை இன்சர்ட் பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வா. ஸோ இந்த இதில் வந்து இதை வச்சுக்கிட்டு நம்ம கீழே வந்து பெடல் இருந்தால் பெடல், இல்லைன்னா வந்து மிஷின் இருந்தால் மிஷினில் இப்படி மெரிச்சிங்கன்னா நூல் வந்து கரெக்டாக ஃப்ளோவில் சுற்றும். ஸோ அப்போ நமக்கு லூஸ்னஸ் வர தையலும் நமக்கு கரெக்டாக ஸ்டிச்சஸ் வரும். நீங்கள் லூஸாக நூல் சுற்றுனா நமக்கு கீழே இருக்க தையல் வந்து லூஸாக இருக்கும். ஆல்ரெடி கமெண்ட்ஸில் ஒரு ப்ரோ கேட்டிருந்தாரு எப்படி வந்து நூல் சுற்றணுன்ட்டு. ஸோ அதுதான். ஸோ இதை வச்சு உள்ளே இன்சர்ட் பண்ணி மிஷினில் வந்து நீங்கள் சுற்றும் போது கரெக்டாக உங்களுக்கு டைட்டாக நூல் சுற்றும். ஸோ இப்போ நான் தைச்சி காட்டுறேன். கட் பண்ண ஊசியில் நூல் கோக்கிறது கஷ்டமாக இருக்கும். அது வரைக்கும் பாருங்கள். இதுதான். இதை நம்ம யாரோடைய சப்போர்ட்டும் தேவையில்லாமல் யாரோட சப்போர்ட்டும் தேவையில்லாமல் இந்த இதுக்குள்ளே இந்த 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 கம்பி இருக்குல்ல, இந்த கம்பியை வந்து நீடிலோட ஹோல்ஸ்குள்ளே வச்சு இப்படி குத்தி எடுத்துருங்க. ஸோ உள்ளே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பாபினை உள்ளே போட்டுட்டு, ஸோ பாபின்குள்ளே இந்த இது வந்து கரெக்டாக உள்ளே இருக்கிறது கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு ரொட்டேட் ஆகும். இல்லைன்னா வந்து நமக்கு ஸ்ப்ரிங்கு வந்து போயிருந்தால் கொஞ்சம் ரொட்டேட் ஆகிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ பாபின் உள்ளே நீங்கள் போடும்போது மிஷினில் போட்டு டக்குன்னு ஒரு சத்தம் கேட்கும். அது கேட்டால் தான் உங்களுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். கட் பண்ணிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு மேல் தையலும் கரெக்டாக இருக்குது, கீழ் தையலும் பாருங்கள் கரெக்டாக இருக்குது. பாருங்கள், இது கீழ் தையல், இது மேல் தையல். ஸோ உங்களுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருந்தால் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஸோ இது வந்து கிட்ட இது வந்து மேல் தையல். ஸோ இது வந்து கீழ் தையல். கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள், எந்த லூஸும் இல்லை, கரெக்டாக இருக்குது. ஸோ இப்படி தான் நம்ம நூல் சுற்றணும். கட் பண்ணிக்க.